இன்றைய சிந்தனை, வாழ்வியலிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவ பாடங்கள் நிறையவே உண்டு. இந்த அனுபவ பாடங்களை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலிருந்தே கற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய குடும்ப உறவுகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் ஒவ்வொருவருடைய நடைமுறைகளும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் எங்களுக்கு பல பல விடயங்களை கற்றுத்தருகின்றன. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை பற்றி நன்கு அறிந்திருப்பாள். பெரியவன் எப்படி இருப்பான், சின்னவன் எப்படி இருப்பான், நடுவில் உள்ளவன் எப்படி இருப்பான், பெண் எப்படி இருப்பாள், மகள் மூத்தவள் எப்படி இருப்பாள் என்ற குண இயல்புகளை தாய் நன்கு அறிந்திருப்பாள். அந்தந்த பிள்ளைகளுக்கு ஏற்ப தாய் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்வாள். அந்தந்த பிள்ளைகளுக்கு ஏற்ப சில தாய்மார்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை ஒரு வீட்டிலேயே பல பிரிவுகளாக செய்து கொடுப்பார்கள். அவ்வளவுக்கு தாயினுடைய அன்பு எல்லை இல்லாத அன்பாக இருக்கும். அதான் உலகத்திலேயே தாய்க்கு முதலிடம் கொடுத்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் என்று. எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தாயிடமிருந்து நாங்கள் வளர்கின்ற பொழுது அந்த தாயினுடைய அன்பை நாங்கள் உணர்வதிலே தவறுவிடுகின்றோம். நாங்கள் பலவிதமான மனிதர்களோடு பழகுகின்றோம், பேசுகின்றோம். எங்களுடைய காலம், எங்களுடைய வாழ்க்கை வருகின்ற பொழுதுதான் அம்மாவினுடைய அந்த பாசம், அம்மாவினுடைய அந்த கரிசனை, அம்மாவினுடைய அந்த அன்புறவாடல் எங்களுக்கு முழுதாக எங்களை பற்றி கொள்ளுகின்றது. அம்மாவின் இடைவெளி அம்மா இல்லாத போது தான் தெரியும் எல்லோருக்கும். அந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் அந்த தாய் இல்லாத போது அனைவரும் உணர்ந்து கொள்வோம். அப்பொழுது நாங்கள் மிக கவலைப்படுவோம். அம்மா இருக்கும்போது இப்படியெல்லாம் செய்தார்களே, அவளுக்கு நாங்கள் அதை மீண்டும் ஒரு நல்லது அம்மாவுக்கு செய்யவில்லையே, அம்மாவை எதிர்த்து வாதாடினோமே, அம்மாவுக்கு பிடிக்காத விடயங்களை செய்தோமே, ஒரு தாய் எவ்வளவு பரிவாக அன்பாக அறிவுரை சொன்னாலும் அதை தூக்கி எறிந்து நடந்தோமே, இப்பொழுது நாங்கள் கஷ்டப்படுகின்றோமே என்று காலம் கடந்து நாங்கள் பலர் சிந்திக்கின்றோம். பலர் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நிறுத்துங்கள். தாய் என்பவள் ஒரு தெய்வம். இருக்கும்போது அந்த தாயினுடைய மனதை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். தாயினுடைய எண்ணப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வரையறுத்துக் கொள்வதிலே அவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எதை வேண்டுமானாலும் உலகத்திலே சாதிக்கக்கூடிய வல்லமையை நாங்கள் பெறக்கூடிய இருக்கும். தாய் தந்தையர் இருவருடைய அன்பும் ஆதரவும் தான் ஒரு வாழ்க்கைக்கு மிக உன்னதமான வெற்றியாக அமைகின்றது. எனவே தாயையும் தந்தையும் மதித்து நடக்கின்ற அந்த பண்பியல்களை நாங்கள் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்திலே வாழ்கின்ற எத்தனை மனிதர்களோடும் நாங்கள் பழகிக்கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். அவர்களை சுலபமாக நாங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொள்ளலாம். இந்த பக்குவம், இந்த பரிமாற்றம் தாய் தந்தையருடைய எங்களுடைய அறிவுரை, வளர்ப்பு முறை, நடைமுறை, வழிகாட்டல் இவற்றிலே இருந்து தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே தாய் தந்தையரை நாங்கள் உற்று நோக்கி அவர்களுடைய அந்த வழிகாட்டலை பின்பற்றினால் பல வெற்றிகளை நாங்கள் பெற முடியும். நன்றி.